மானசலோகா. வணக்கம், நமச்சிவாய. உணர்ச்சி சுமைகள் நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். ஆனால் அது என்னன்னு கூட நமக்கு விழிப்புணர்வு கிடையாது. இப்போ ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த சம்பவத்துக்குள்ளார நமக்குள்ளார நிறைய விஷயம் நடக்கும். கோபம் வரும், வெறி வரும், வெறுப்பு வரும், இயலாமை வரும். இது எல்லாமே அப்படியே உள்ளுக்குள்ளார தங்கிரும். இது நிறைய உள்ளுக்குள்ளார சேர்ந்துருச்சுன்னா இது ஒரு பிரச்சனையாக மாறும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, நமக்குள்ளார இது என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி சம்பவம் இன்னைக்குள்ளார ஒரு நேரம் உட்காந்து என்ன நடந்துச்சு, அந்த நேரத்தில் நமக்குள்ளார என்ன நடந்துச்சு அன்று தான் நம்ம பார்க்கணும். என்ன உணர்ச்சி நமக்குள்ளார நடந்துச்சு, அந்த உணர்ச்சி ஏன் நடந்துச்சு. அப்போது பல நேரங்களில் அந்த இடத்துல நம்மளே இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இங்கே ஒன்றும் இல்லாதவங்களா போயிட்டோம், குறை உணர்வு உள்ளுக்குள்ளார, இது எல்லாமே இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்கும். இதை நம்ம என்ன பண்ணோன்னா உட்காந்து நமக்குள்ளார இல்லை, இது எனக்கு ஒரு படிப்பினை, இது மூலமாக நான் இதை கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒரு சம்பவமும் பார்க்க தொடங்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் தேறிடுவோம். என்னன்னா, இந்த சம்பவத்து மூலமாக எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தானே வாழ்க்கை, அனுபவங்கள் தானே நம்மளை மேன்மைப்படுத்துது. அதனால் அந்த சம்பவங்களை அப்படி பார்த்துடலாம். 2வது, மனிதர்களோடு ஏற்படுற சிக்கல்கள், முரண்பாடுகள், சலனங்கள், எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம். அப்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்கணுன்னா, அவங்க சொல்கிற விஷயம் உண்மையாக இல்லையான்னு பார்க்கணும். ஆமாம், அவங்க சொல்கிறாங்க, நீ ரொம்ப கவனக்குறைவாக இருந்தனால தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நம்மளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம அந்த மாதிரி ஒரு கவனக்குறைவோடு இருந்தோமா இல்லையான்னு தான் பார்க்கணும். அதில் நேர்மையாக பார்க்கணும். ஆமான்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனப்பான்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளார ஒத்துக்கணும். ஆமாம், என்னோடய கவனக்குறைவு தான் இதுக்கு காரணம். அது பண்ணிட்டோம்னா நமக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அவங்க சொல்கிற ஏதோ ஒன்று நம்மளோட பொருந்தவே இல்லை. நான் அப்படி இல்லவே இல்லையே, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லையே, ஏன் இப்படி சொல்கிறாங்க? அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒன்று வேலை செய்யுது. அப்போ நம்ம மேலே பழி போடலாம், நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு போடலாம், எது வேணுமாலும் பண்ணலாம். இது எனது இல்லை, இது அவங்களதுன்னு நம்ம தெளிவாயிடணும். இந்த தெளிவு வரலன்னா, ஏன்டா அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டம் காரணத்தினால நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. இது அவங்களோட குணம், இது அவங்க பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லைன்னு அதை கைவிட்டுறணும். இது கைவிட முடியாத ஒரு சூழலில் நம்மளுக்கு இருக்குது அக சுத்திகரிப்பு யாகம். அதை நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த சூழலை பேப்பரில் எழுதுறது, அந்த சம்பவமோ அந்த மனிதர் பற்றியோ இல்லை, அந்த நேரத்தில் நமக்குள்ளார இருந்த உணர்ச்சி, அந்த இடத்துல என்னை மட்டம் தட்டிட்டாங்க, அதனால எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அந்த உணர்ச்சியை தேடி பார்த்து பிடிக்கணும். அதை தான் நம்ம எழுதுறதுன்றது என்னன்னா, உள்ளுக்கு இருந்ததை வெளியே கொட்டுறது தான். அது சில நேரத்தில் மனிதர்கள்கிட்ட சொல்லுவோம், சொல்ல முடியாத சூழலில் பேப்பரில் எழுதி கொட்டிடுறோம். கொட்டி முடிச்சுட்டு அதை கசக்கி ஓரமாக வச்சுட்டு, அது கொஞ்சம் சேர்ந்த பிறகு ஒரு நெருப்பை மூட்டி அதுக்குள்ளார போட்டு, இத்தோடு இது எல்லாம் என்னை விட்டு விலகி விட்டது, எழுதி முடித்தவனுமே அதை சொல்லிடலாம், என்னை விட்டு விலகட்டும், விலகி விட்டது, நன்றின்னு சொன்னோம்னா
அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிவிடுவோம். இது எதையுமே நம்ம சுமக்கக்கூடாது. நிறையா பேர் பேசுகிறத கவனித்தோம்னா, அன்றைக்கி ஏதோ ஒன்று நடந்துச்சு பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. அது எதனால? உள்ளுக்கு பாதிப்பு ஆகி அது பதிவாக உள்ளுக்கு இருக்குது. இந்த பதிவுகள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கணும். இது நீக்கினால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பதிவுகளில் இருந்து விடுதலையாகி ஆனந்தமாய் வாழ்வீராக. நன்றி.